ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒயிட்டில் வந்து ப்ளே பண்ணுறீங்க. நீங்கள் நகட்டுறது வந்து ராஜாவை மூவ் பண்ணுவீங்களா இல்லை சிப்பாயை வந்து மூவ் பண்ணுவீங்க? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் டு மூவ். ஓகே, நீங்கள் ராஜாவை மூவ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படின்னா ஸ்கொயர் ரூல் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் ரூல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் சிப்பாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிப்பாய் வந்து அதில் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து போடுங்க. இத்தனை லைன்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் ட்ரா பண்ணிக்கோங்க இங்கே கேம் விளையாடல. ஓகே, அதே மாதிரியே இந்த சைடு இங்கே எத்தனை ஸ்கொயர் தாண்டி இருக்குது? 1 2 3 4 மொத்தம் 5 ஸ்கொயர் இருக்குது, சிப்பாய் இருக்கிற கட்டத்தையும் சேர்த்து. இங்கிட்ட வந்து ஒரு 5 ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. 1 2 3 4 5 4 கோடு 4 இது இங்கே சிப்பாய் இருக்கிற சேர்த்து 5. இங்கிட்ட ஒரு 4 1 2 3 4 இங்கிட்ட 1 2 25 ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்குள்ளே ஆப்போனண்ட்டோட ராஜா வந்து இருந்துச்சுன்னா நம்ம சிப்பாய் வந்து ப்ரொமோஷன் பண்ணல ஒரு கட்டத்தில் வந்து பிடிச்சிருவார். இப்படியே வருவார். ஸோ ப்ரொமோஷன் வந்து பண்ண போயில ராஜா இங்கே வந்துடுவார். நெக்ஸ்ட் இங்கே போயில இங்கே வந்துடுவார். நெக்ஸ்ட் நம்ம குயின்னே எடுத்தாலும் இதை வச்சு டேக் பண்ணிடுவார். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வந்து டேக் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கொயரில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம என் கேமில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். டைம் ரேஷியோ வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்றப்ப நம்ம இந்த ஸ்கொயர் ரூல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேம் வந்து வின் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்னன்னு வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ராஜா வந்து மூவ் பண்ணுறோம். ராஜா மூவ் பண்ணல ஆப்போனண்ட் வந்து இங்கே தான் வந்து மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே மூவ் பண்ணல நீங்கள் இங்கே மூவ் பண்ணுங்கள். ஸோ ஆப்போனண்ட் வந்து இதுதான் பெஸ்ட்டு. ஸோ மூவ் பண்ணுறாரு. ஸோ இங்கே பார்த்தா அப்புறம் ஸ்ப்ரெட் இங்கே பண்ணுறது பிளண்டர். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இங்கே மூவ் பண்ணுங்க. ஸோ ஆப்போனண்ட் மூவ் இந்த ஆப்போசிஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஆப்போசிஷன்னா இந்த ராஜா வந்து பக்கத்துலேயே வர விடக்கூடாது. ஆப்போசிஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ராஜா இங்கே போவார், திருப்பி நீங்கள் ஆப்போசிஷன் வந்து கொடுங்க. இப்போ ராஜா வந்து இங்கிட்ட வரலாம். ஸோ இங்கே வர நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போய் குயினை வந்து ப்ரொமோஷன் பண்ணிடலாம். என் கேமில் வந்து முக்கியமானது ஆப்போசிஷன் வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் குயினை வந்து ப்ரொமோஷன் பண்ணிடலாம். இப்போ கேம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். ஓகே, இந்த ஸ்கொயர் ரூலில் நான் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ இந்த இடம் இருக்குது. இப்போ ஒயிட் வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கல ஒயிட்டு ஜெயிக்குமா? ஒயிட் வந்து குயினை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறத பிளாக்கால் தடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸ்கொயர் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயருக்குள்ளே பிளாக்கோட கிங்கால் நெக்ஸ்ட் மூவ் வந்து வர முடியுதான்னு வந்து நம்ம பார்க்கணும். பிளாக்கோட கிங்கால் இந்த ஸ்கொயரில் நெக்ஸ்ட் மூவ் வர முடியாது. அப்படின்றப்ப நம்ம இப்போ மூவ் பண்ணோமா இங்கே வராரு. ஸோ இங்கே மூவ் பண்ணால் இங்கே வராரு. ஸோ இங்கே மூவ் பண்ணால் இங்கே வராரு. இங்கே மூவ் பண்ணால் நில்றான்னு வந்துகிட்டே இருக்காரு. பட் ஆனால் நம்ம வந்து குயினை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து தடுக்க முடியாது. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, இப்போ பிளாக்கால் இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியுமான்னு வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் அதே மாதிரியே ஒரு ஸ்கொயரை வந்து ட்ரா பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு ஸ்கொயரு. இப்போ பிளாக் டு மூவ். பிளாக் வந்து இப்போ நகட்டணும். அப்படின்றப்ப இப்போ பிளாக்கோட நெக்ஸ்ட் மூவ் இங்கே மூவ் பண்ணிடுவார். ஸ்கொயருக்குள்ளே வந்துடுவார். அப்படின்றப்ப நீங்கள் இங்கே போனீங்கன்னா சிப்பாயை கட் பண்ணிடுவார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணா இன்னொன்று எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்கொயர் வந்து இருக்குது. ஆல்ரெடி ஸ்கொயர் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயருக்குள்ளே பிளாக்கோட கிங்கால் வந்து என்ட்ரி ஆக முடியாது. நெக்ஸ்ட் மூவில் வந்து வர முடியாது. அப்படின்றப்ப நம்ம ஈஸியாக வந்து குயின் வந்து ப்ரொமோட் பண்ணிடலாம். இப்போ இங்கே மூவ் பண்ணுறோம்னா இப்போ ஆப்போனண்ட் வந்து இங்கே மூவ் பண்ணுறாரு. ஸோ இங்கே மூவ் நெக்ஸ்ட் மூவ் வந்து குயினை வந்து ப்ரொமோட் பண்ணிடலாம். கேம் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் ஸ்கொயர் ரூல். ஸோ இது வந்து என் கேமில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இந்த ஸ்கொயர் ரூல் கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன குட்டியாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பிளாக் டு மூவ், ஆனால் ஸ்கொயர் ரூலுக்குள்ளே வருதான்னு வந்து அப்படியே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்குள்ளே பிளாக்கால் வந்து வர முடியாது. நெக்ஸ்ட் மூவ் வர முடியாது. ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து டக்குன்னு போய் ப்ரொமோஷன் வந்து பண்ணிடலாம். குயின் நில்றான்னு போகிறாரு. பட் ஆனால் இந்த குயினை வந்து எடுத்த இருப்பாடு எதுவுமே பக்கத்துலேயே நெருங்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம கொண்டு வந்து கேமை வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா பலனுள்ள செஸ் வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம். ஸ்டே கிரவுண்டட். பை.